Hi friends, welcome back to my channel. இந்த வீடியோவில் இந்த பிரேஸ்லெட் அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க பீட்ஸ் வந்து ஜெல்லி பீட்ஸ் தான். உங்களுக்கு நிறைய நான் வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன் பிரேஸ்லெட் கிளாஸஸ்க்காக. இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இப்போ என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். உங்களுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருந்ததால எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இதுக்கான மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் கியர் ஒயர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஜெல்லி பீட் பாருங்கள், ஜெல்லி பீட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கியர் ஒயர் எடுத்திருக்கேன். இது வந்து ஜம்ப்ரிங், நம்ம மேக்ஸிமம் நிறைய ப்ரேஸ்லெட்ஸ்க்கு நம்ம ஜம்ப்ரிங் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு லாப்ஸ்டர் ஊக் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்கள், இது அட்ஜஸ்டபிள் ப்ரேஸ்லெட் தான், சில்வர் கலரில். இது உங்களுக்கு கோல்டுலேயும் கிடைக்கும், நான் சில்வரில் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு நம்ம வந்து சில்வர் கலரில் தான் நம்ம வந்து கியர் ஒயர் யூஸ் பண்ணணும், அப்போ தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து கோல்டு எடுத்துட்டேன், பட் கியர் லாக் எல்லாமே நான் சில்வரில் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், அது கியர் லாக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு கோல்டு காமிச்சேன், அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் இல்லாமல் நான் கோல்டு எடுத்ததுக்கப்புறம் நான் சில்வருக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இப்போ சில்வர் கலர் கியர் ஒயர் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அட்ஜஸ்டபிள் ப்ரேஸ்லெட்டில் நமக்கு ரெண்டு சைடு 2 ஹோல் இருக்கும். ஃபஸ்ட்டு ஹோலில் நம்ம ஒயரை உள்ளே விட்டு வெளியே எடுத்துப்போம். இப்போ கியர் லாக் பண்ணுறதுக்காக நான் அந்த பீடு வந்து உள்ளே விடுறேன். விட்டுறதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நமக்கு தேவையான ஒயரை கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு 2 ஒயருமே வந்து இந்த குட்டியாக இருக்கிறதும் நீளமாக இருக்கிற 2 ஒயரும் அந்த கியர் லாக்குள்ளே போகிற மாதிரி விட்டுட்டு நம்ம அந்த 2 ஒயருக்குள்ளேயுமே நம்ம பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு அந்த ஹோல்குள்ளே கியர் ஒயரை விட்டு வெளியே எடுத்திருக்கேன். நான் லாங்காக இருக்கிற ஒயரில் வந்து அந்த கியர் லாக் விட்டுருந்தேன். இப்போ அந்த குட்டி ஒயருக்குள்ளேயுமே நான் இந்த கியர் லாக் உள்ளே விட்டுட்டு இப்போ நம்ம டைட்டாக இழுக்கும்போது என்ன பண்ணணும்னா, ரைட் சைடில் வந்து நீட்டாக இருக்கிற ஒயரையோ வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி வெளியில் இழுக்கணும். அதுக்கப்புறம் குட்டி ஒயரையுமே இழுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைட் ஆகிடும். ஒன்று குட்டி ஒயரை இழுங்க, இல்லை நீட்டாக இருக்கிற ஒயரை இழுங்க. இப்போ வச்சு ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா கரெக்டாகிடும். நல்லா நீங்கள் அந்த கியர் லாக் போட்டதுக்கப்புறம் நீட் ஒயரை நல்லா இழுத்து அந்த கியர் லாக்கை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் நீட்டாக இருக்கிற அந்த ஒயரை இழுத்திங்கன்னா உங்களுக்கு கீழே போய் கரெக்டாக அந்த ஹோல் கிட்ட செட் ஆகிடும். அப்புறம் நீங்கள் அந்த வந்து ப்ரெஷர் பண்ணி லாக் பண்ணிட்டிங்கன்னா லாக் ஆகிடும். இப்போ நம்ம வந்து பீட்ஸ் கோர்த்துக்கலாம். ஜெல்லி பீட்ஸ் தான் கொடுத்துக்கிறேன். நமக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணும், இப்போது அட்ஜஸ்டபிளுங்கும் போது நமக்கு ஒரு 4 பீட் 5 பீட் போட்டுக்கிட்டால் கூட அட்ஜஸ்டபிள் ப்ரேஸ்லெட் நமக்கு வந்து செட் ஆகும். ஸோ நான் கொஞ்சம் கேப்பெல்லாம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ இப்போ 2 ஒயர் இருக்கும் இல்லைங்களா, அதில் குட்டி ஒயர் ஒன்று இருக்கும், அதுவுமே இந்த பீட்குள்ளே போகிற மாதிரி நம்ம கண்டிப்பாக அது உள்ளே விடணும். அப்போ தான் அது வெளியில் தெரியாது, ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வெளியில் வந்து அந்த குட்டியாக ஒயர் எல்லாம் தெரியாமல் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பீட்ஸ் தேவையான அளவு நீங்கள் கோர்த்துக்கோங்க. பாருங்கள், என்னோடய வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேசிக்லேருந்து உங்களுக்கு எப்படி ப்ரேஸ்லெட் மேக் பண்ணணும், மெஷர்மெண்ட்லேருந்து எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், நெக்ஸ்ட்டு நிறைய கிளாஸஸ் வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். மெஹந்தி கிளாஸஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸஸ் அண்ட் ப்ரேஸ்லெட் ஜுவல் மேக்கிங் கிளாஸஸ் நிறையா இருக்குது. நீங்கள் ஏதாவது உங்களுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நான் கேப் யூஸ் பண்ணியிருக்கேன். என்கிட்ட ஒரு 4 கேப் தான் சில்வரில் இருந்தது. ஒரு பீடுக்கு நமக்கு 2 கேப் தேவைப்படும். ஒரு பீடுக்கு நமக்கு 2 கேப் வேணும் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கேப்பு இந்த சைடு பார்த்த மாதிரியும், அதுக்கப்புறம் பீடு, அதுக்கப்புறம் இன்னொரு கேப் போட்டு தான் நம்ம வந்து அந்த பீடை கவர் பண்ணணும். அப்போ தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். நான் இன்னொரு கேப் போட மறந்துட்டேன். ஸோ அப்படி இன்னொரு பீடும் போட்டுட்டேன். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் ஒரு கேப் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் என்கிட்ட 4 கேப் இருந்தது, நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ 2 கேப் போட்டோம் இல்லைங்களா, அதாவது 2 பீடுக்கு 4 கேப் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த சைடு லெஃப்ட்டில் எவ்வளோ பீட் ஆட் பண்ணியிருந்தோம், 4 பீட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 4 பீடையுமே இந்த பக்கமும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். பாருங்கள், அந்த சைடு 4 பீடு ஆட் பண்ணிவிட்டு சென்டரில் 2 பீடுக்கு மட்டும் கேப்பு, இந்த சைடு 4 பீடு ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நான் வந்து சேம் அதே மாதிரி அட்ஜஸ்டபிள் ப்ரேஸ்லெட்டில் இருக்க ஹோலில் போயிட்டு இந்த ஒயரை உள்ளே விட்டு வெளியே எடுத்து நம்ம கியர் லாக் போட்டுக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம வந்து கியர் லாக் உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் அட்ஜஸ்டபிள் ப்ரேஸ்லெட்டில் இருக்கிற அந்த ஹோல் கிட்டே போயிட்டு இப்போ உள்ளே விட்டுட்டு நல்லா இழுத்துக்கலாம். இழுத்துட்டு இப்போ நம்ம கியர் லாக் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே மறுபடியும் இதை ரிவர்ஸில் விட்டு நம்ம ஜெல்லி பீட்ஸ்குள்ளேயுமே அதை விடணும். அப்போ தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் இருக்கும். நீங்கள் அப்படியே வெளியில் தெரிகிற மாதிரி விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்காது, கையில் குத்தும், அன்ஃபினிஷிங்காக தெரியும். இப்போ பாருங்கள், நான் அந்த பீட்குள்ளேயுமே நான் விடுறேன். உங்களுக்கு பார்த்தாலே புரியும். இப்போ இது வந்து லூஸாக இருக்கும் இல்லைங்களா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ப்ரெஷர் கொடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட ப்ளையர் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சுமே நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கலாம்.
இழுத்து இழுத்து விட்டுக்கலாம். இப்போ நான் கையில் இழுத்து விடுறேன் பாருங்கள். நீட்டாக இருக்கிற ஒயரை, அதாவது பீட்குள்ளே இருக்கிற ஒயரை நான் ரைட் சைடில் இழுக்கிறேன். அந்த குட்டியாக வர ஒயரை நான் லெஃப்ட் சைடில் இழுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ இது உங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்து நல்லா டைட் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த கியர் லாக் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ப்ளையர் வச்சு டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரேஸ்லெட் வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாராலையுமே மேக் பண்ண முடியும். இது ரொம்ப கஷ்டம் கிடையாது. நம்ம 1-2 ப்ரேஸ்லெட் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஓன் க்ரியேட்டிவிட்டியில் எவ்வளோ வேணாலும் நம்ம க்ரியேட்டிவாக பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே நானே யோசித்து ட்ரை பண்ணது மட்டும்தான். எதுவும் ஃபாலோ பண்ணிலாம் நான் ட்ரை பண்ணல. ஜஸ்ட் பேசிக்காக நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்மளால் இதை வச்சு மேக் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு மைண்டுக்கு வரும் இல்லைங்களா. ஸோ அப்படி தான் நான் இப்போ எல்லாம் வீடியோஸில் போடுற எல்லா ப்ரேஸ்லெட்ஸுமே அப்படி தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் ஜுவல் மேக்கிங்குமே பார்த்திங்கன்னா நிறைய என்னோடய ஓன் க்ரியேட்டிவில் தான் இருக்கும். நீங்கள் அதுவுமே போய் செக் பண்ணி பாருங்கள். நெத்திச்சுட்டி போட்டிருப்பேன். பட்டுப்பாவாடை சட்டைக்கான மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு நான் போட்டிருப்பேன் பாருங்கள். இந்த ப்ரேஸ்லெட் அவுட்புட் நல்லாவே வந்திருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணுன்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் வரும். இதில் நம்ம இந்த ப்ரேஸ்லெட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இன்னொரு ப்ரேஸ்லெட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேம் அதே ஜெல்லி பீடு எடுத்துக்க. இப்போ வந்து கோல்டு கலரில் நம்ம சில்வர் பீடு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் ரெட் கலரில் ஹாட் சாம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஜெல்லி பீட், சேம் அதே ஜெல்லி பீட் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு எப்படி ப்ரேஸ்லெட் மேக் பண்ணலான்னு பாருங்கள். இந்த 0.8 தான் நான் வந்து எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ நமக்கு வந்து கட்டர் ப்ளையர் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நம்ம டூலை பக்கத்தில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இதை வச்சு தான் நான் வந்து எலாஸ்டிக்ஸ்லாம் கட் பண்ணுவேன். அந்த கட்டர் வச்சு தான். இப்போது நம்ம பீட்ஸ் வந்து கோர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு ஜெல்லி பீடுக்கு ஒரு சுகர் பீட் ஆட் பண்ண போகிறேன். இந்த சுகர் பீட் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறது கிடையாது. இது ரொம்ப கோல்டு கலரில் தெரியும். டல் கோல்டு சுகர் பீட் கிடையாது. கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற சுகர் பீட் இது. ஒரு ஜெல்லி பீடுக்கும் நான் ஒரு கோல்டு கலரில் பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், சுகர் பீட்ஸை. ஸோ பாருங்கள், கொஞ்சம் நான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஏற்கனவே ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த வீடியோஸ் மட்டுமே யாராவது பார்க்குறவங்களா இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக கொஞ்சம் புரிகிற மாதிரி ஃபஸ்ட் வீடியோ நான் போட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரேஸ்லெட் நான் போட்டேன். இப்போ செகண்ட் ப்ரேஸ்லெட்டில் கொஞ்சம் நான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஒரு ஜெல்லி பீடுக்கு ஒரு சுகர் பீட் ஆட் பண்ணுறேன் நான். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நமக்கு தோன்ற மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம இது தான் யூஸ் பண்ணணும், இப்படி தான் யூஸ் பண்ணணும் கிடையாது. இந்த நாட் மட்டும்தான் ப்ராப்பராக போடணும் இல்லைங்களா. ஸோ ரிமூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. மற்றபடி நம்ம கலர் காம்பினேஷன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற கனெக்டர், ஸ்பேஸர், பீட்ஸ் இது எல்லாமே, கேப் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஸோ இப்போ தேவையான அளவுக்கு நம்ம கோர்த்துக்கலாம். 22 பீட்ஸ் வரும் எனக்கு. ஸோ கூட நம்ம சுகர் பீட் ஆட் பண்ணுறதால இன்னும் நமக்கு பீட்ஸ் குறையும். ஒரு 20 பீட்ஸ் வரும். இப்போ நாட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். 2 டைம்ஸ் ஒன் சைடு இருக்கிறத மட்டும் நான் 2 டைம்ஸ் ட்விஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் டைம் நாட் போடும்போது ரைட் சைடில் இருக்கிறத பாருங்கள், 2 டைம் உள்ளே விட்டு நான் வெளியே எடுக்கிறேன். இப்போ நம்ம இதை டைட்டாக நம்ம இழுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த நாட் பிரியாது. நீங்கள் நாட் போட்டுட்டு இழுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரியாது. ஃபஸ்ட் நாட்டை கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. அது டைட் பண்ணிக்கிட்டால் தான், இல்லாட்டி கொஞ்சம் நமக்கு ஸ்பேஸ் தெரியும். அதுக்காக தான் ஃபஸ்ட் நாட்டை நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்டு ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், 2 டைம் நான் உள்ளே விட்டு வெளியே எடுக்கிறேன். அப்போ தான் நமக்கு நாட் பிரியாது. நீங்கள் 1 டைம் மட்டுமே போட்டு ஒரு 3 டைம் நாட் போட்டு இழுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிரிஞ்சுக்கும். ஸோ இந்த மாதிரி 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் ட்விஸ்ட் பண்ணி நீங்கள் வெளியில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நாட் எப்போவுமே பிரியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீட்ஸோட ஹோல் சைஸ் வந்து நம்ம கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நம்ம இந்த ஒயரை கட் பண்ணிவிட்டு அந்த நாட்டை வந்து அந்த பீடோட ஹோல்குள்ளே இழுத்து விட்டோன்னா நமக்கு இன்னும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். சில பீட்ஸோட ஹோல் வந்து குட்டியாக இருக்கும். அதுக்குள்ளே அந்த நாட் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், நான் 3rd டைம் நாட் போடுறேன். 3rd டைம் ஒரே டைம் தான் ட்விஸ்ட் பண்ணி அப்படியே போட்டு இழுத்துட்டேன். இப்போ நீங்கள் இழுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாது. நீங்கள் கட் பண்ணும்போது கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாக விட்டு கட் பண்ணுங்கள். ரொம்ப கிட்ட கட் பண்ணிங்கன்னா பிடிச்சி இழுத்திங்கன்னா கண்டிப்பாக பிரியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதை நம்ம இழுக்கிறேன் பாருங்கள். அந்த ஹோல்குள்ளே வந்து அந்த நாட்டை நம்ம வந்து மறைச்சி வைக்கிறதுக்காக நான் இழுக்கிறேன். பட் நாட்டோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அந்த ஹோல்குள்ளே அது வரல. பட் கட் பண்ண இல்லைங்களா, அதை மட்டும் கொஞ்சம் நான் அந்த பீடோட ஹோல்குள்ளே நான் இந்த சைடு அந்த சைடு விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சாம்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு ஜம்ப் ரிங் தேவைப்படும். ஜம்ப் ரிங்கில் நம்ம சாம் கனெக்ட் பண்ணிவிட்டு
பாருங்கள் ஜம்ப் ரிங்கில் வந்து நான் ரெட் கலர் சாம் கனெக்ட் பண்ணி ப்ரேஸ்லெட்டில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து ப்ளையர் வச்சு அதை ப்ரெஷர் கொடுத்து நல்லா அந்த ஜம்ப் ரிங்கை ஓப்பன் பண்ணோம் இல்லைங்களா, அதை க்ளோஸ் பண்ணி டைட்டன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரேஸ்லெட் ஃபினிஷ் அடித்து பாருங்கள். இதுவுமே எனக்கு கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு 2 ப்ரேஸ்லெட்டும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிங்க் கலரில் ஒன்று மேக் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.